ஸ்ரீமன் நாராயணியம் 42ஆம் தசகம். சகடாசுரன் வதம். வந்ததோர் ஆண்டின் நிறைவுற்ற நாளே அந்தணர் உறவினர் அனைவரை அழைத்தாள். வந்த விருந்தினை ஓம்புதல் வேண்டி அந்தோ திகிரியின் அடியினில் இட்டனள். நின்னை பேண நின்னோடு இருந்தார் தன்னை மறந்து கூவியே நின்றார். மரமது முறியும் ஓசை கேட்க பரிதவித்தாங்கே ஓடி வந்தாரே. பெரியதோர் ஓசை கேட்டனர் கோபியர். பருத்த முலைகள் ஆட ஓடினர். சிதறி கிடந்த திகிரியின் அருகே பதறாதிருந்த உன்னை கண்டார். பதறியே நந்தனும் ஓடோடி வந்தான். கதறினர் அந்தணர் கண்ணீர் விட்டனர். நடந்தது ஆரும் அறிந்திலர். ஆயினும் தடமுலை யசோதையோடு உன்னை கண்டார். எவ்வாறு இது நிகழ்ந்ததென பயந்தார் வியந்தார். இவ்வண்டு எங்கனம் உடைந்ததென மலைத்தார். குழுவாய் இருந்த சிறுவர் உரைத்தார். குழந்தை இவனே பால் வேண்டி அழுதான். அழகிய காலால் வண்டியை உதைத்தான். நழுவிச் சிதறி உடைந்தது கண்டோம். அச்சத்தில் சொன்ன சொல்லு இதுவெனவே அச்சமயம் அதனை கோபியர் ஏற்றிலர். பூதனை தன்னை நினைவில் கொண்டோர் வாதினை விட்டார் ஐயமும் கொண்டார். பவளம் போன்ற பிஞ்சு பாதங்கள் சிவந்த நினது அழகிய கரங்கள் உவந்து தொட்டே சோதித்தறிந்தார். இவனுடல் காயம் கொண்டதோவெனவே உலகு புறந்தான் இவனை புறந்தான் அழகிலா கருணை என் சொல்வேனென நந்தனுனை வாங்கி அணைத்தான். உந்தன் மேனி தழுவி நின்றான். இமையவர் எதிரிதானே சக்கரமாகி வந்தான். இமை பொழுதில் அவனே இல்லாதொடிந்து போனான். உடலின் பாகமும் ஆங்கே ஆறும் கண்டிலரன்றோ. கடல் வண்ணன் உன்னோடு அவனே கலந்து நற்கதி கொண்டான். கோகுலம் மகிழ்ந்ததுந்தன் விளையாட்டினாலே தானே. ஆகவே அந்தணர் உன்னை வாழ்த்தியே நின்றாரன்றோ. போகட்டும் எனது பிணிகள் நின் திருவருளாலே கண்ணா. ஏகமாய் நிற்கும் பொருளே குருபவனபுரத்து தேவா. 42ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.